உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழிசையை நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் நல்ல வலுவான ஒரு தலைவர் இல்லைன்னு தான் கூப்பிடுறாங்க. அண்ணாமலையை மந்திரி ஆக்கிட்டு இங்கே புது தலைவர் போடணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணம். ஏன்னா அமித்ஷாவுக்கு அண்ணாமலையோட ஒத்து போகல. எந்த ஒரு அரசியல் தலைவரும் கூட்டணியை ரகசியமாகத்தான் வச்சிருப்பாங்களே ஒழிய போட்டு உடைக்க மாட்டாங்க. அந்த எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க 2 பேத்துக்கும் அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது தான். எடப்பாடிக்கும் அண்ணாமலை 2 பேத்துக்குமே உங்களுக்கு அரசியல் முயற்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எடப்பாடி அவருக்கு நம்ம திருப்பி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸ்டாலினோட ஒத்து போய் கட்சியை நடத்திக்கிட்டு போகணும்னு தான் அவர் நினைக்கிறார். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ஸ்டாலினை கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மாதிரி தான் எனக்கு தெரியும். திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன்படிக்கையா? ஆமா, நிர்வாகமே செய்ய தெரியல எடப்பாடிக்கு. இவரெல்லாம் எப்படி ஏத்துக்குவோம்? நாங்கள்லாம் நான் எம்ஜிஆர் நிர்வாகத்தை பார்த்தவன், ஜெயலலிதா அவர்கள் நிர்வாகத்தை பார்த்தவன். இதெல்லாம் இது பண்ணும்போது நீங்கள் நிர்வாகத்துக்கே உங்களுக்கு திறமையே கிடையாது. அதனால அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞரும் நேதாஜி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவரும் ஆகிய திருமிகு வரதராஜன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஒரு 10 தேர்தலாக அதிமுக ஒரு வீழ்ச்சியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இது 10வது முறையாக ஒரு தொடர் தோல்வி. அதிமுக இந்த வீழ்ச்சியில இருந்து எழுந்திரிச்சிருவாங்களா சார்? வீழ்ச்சிங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஏடிஎம்கே பேஸ் ஓட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டுன்னு எப்பவுமே உண்டு. இரட்டலைக்கான ஓட்டு விழுது. அவங்களுக்கு 22-23%. உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்று 29% வாங்கினாங்க உள்ளாட்சி தேர்தலில். அப்போ இவங்க கூட இல்லை, விஜயகாந்த் கூட இல்லை, விஜயகாந்த் இல்லை. இதில் 29% வாங்கினாங்க. அவங்களுக்கு சதவீதத்தில் வீழ்ச்சி இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டட் ஓட்டு அப்படிங்கிறது இருக்குது. அது உங்களுக்கு குறைவாக தெரியும். அதே திமுகவை 9 கட்சி கூட்டணி விட்டுட்டு இதே அதிமுக மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்கள். திமுகவை 9 கட்சி கூட்டணி எடுத்துட்டு அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்னாங்கல்ல, அதே மாதிரி திமுகவை தனியாக நிற்க சொல்லுங்கள். அப்போ ஓட்டு சதவீதத்தை பாருங்கள், யார் கூடியிருக்கா யார் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்குன்னு கமிட்டட் ஓட்டர்ஸ் அந்த இது எப்போவுமே இருக்காங்க. அதிமுகவுக்கு இருக்காங்க. பிஜேபிக்கு இப்போ தான் வளர்ந்து வரீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு 18% சிறுபான்மையினர் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதை கழிச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணி வரணுமே ஒழிய சும்மா 4% உடனே 30% வந்துடும்னா அது என்ன மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா? அதெல்லாம் கிடையாது. ஓப்பனாக அரசியல் பண்ணுங்கிறேன் பிஜேபிக்கு. சும்மா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லாதது இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓப்பன் அரசியல் என்ன சார் சொல்ல வரீங்க? அதிரடி மக்கள் நடைமுறை ஆட்சி யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கிட்ட ஆதரவு பலம் தான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். நீங்கள் என்னமோ நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி, மற்றவெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மற்றவங்க உங்களுக்கு ஒத்துக்குவானா? அதை பிஜேபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1989 ஆரம்பிக்கப்பட்டது. எம்ஜிஆர் 87 செத்துட்டார். எம்ஜிஆர் 1972 அதிமுகவை ஆரம்பிச்சிருக்காங்க. 17 வருஷம் கழிச்சு தான் உங்கள் கட்சியே தேசிய இதில் வந்தது. நீங்கள் உடனே இன்னைக்கு எல்லாமே அந்த திராவிட இயக்கம் 1949 ஆரம்பிக்கப்பட்டது. திமுக அவங்களுக்கெல்லாம் வருஷம் இருக்குது, சீனியாரிட்டி இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த காலத்துலேருந்து ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு ஓட்டர் குரூப்பே இருக்குது. நீங்கள் நேற்று 89 இன்னைக்கு நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஆட்சி பிடிச்சேன்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷன். சென்ட்ரல் ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே சார். யாரு? வாஜ்பாய் காலத்துல சென்ட்ரல் ஆட்சியை சும்மாவா பிடிச்சாங்க? முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க 1999க்கு முன்னாடி 98 ஆட்சிக்கு வந்தாங்க. 13 நாள் இருந்தாங்க. அது முடிஞ்சது. 99 கூட்டணி மந்திரி சபை வந்தது. அதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபை படிப்படியாக தான் 2014 தனியாக மெஜாரிட்டி வந்தது. எடுத்த உடனே மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? தமிழ்நாட்டிலே அதான் நிலைமை. எடுத்த உடனே நீங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியுமா? அதெல்லாம் சும்மா மாயை. அதைத்தான் நான் சொன்னேன், மாயை இவங்க போயிட்டு இருக்கிறது. அதனால் இப்போ ப்ராக்டிக்கலாக உள்ளவாங்க அப்படிங்கிற. அண்ணாமலை அவர்கள் அமைச்சராக போகிறார், அவருடைய பேரும் அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பல தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். ஆனால் அந்த ஃபைனல் லிஸ்ட் வெளியாகும்போது அண்ணாமலையுடைய பேர் இல்லை.
அது உண்மையாலுமே அந்த முதல்கட்ட அறிக்கையில அவருடைய அண்ணாமலையுடைய பேர் இருந்துச்சா, இல்ல அண்ணாமலை அவர்கள் தான் எனக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டாம், நான் வந்து வெளியே இருந்துக்கிறேன், நான் ஸ்டேட்ல இருந்துக்கிறேன்னு சொன்னாரா? அது என்ன சார் நடந்துச்சு? எங்களுக்கு கிடைத்த செய்தி அண்ணாமலையை மந்திரியாக்கிட்டு இங்கே புது தலைவர் போடணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணம். ஓகே. ஏன்னா அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலையோட ஒத்து போகலை. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே. இதுதான் இங்கே உள்ள நிலவரம். டெல்லியில தான் அமித்ஷாவுக்கு அதுக்கு அவருக்கு மேலே வந்து அவருக்கு வந்து அதிருப்தி, நிறைய அதிருப்தி. அதுக்கப்புறம் தான் இவங்களே வந்து தமிழிசையை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் நல்ல வலுவான ஒரு தலைவர் இல்லைன்னு தான் கூப்பிட்றாங்க. அது ஏன்னா அவங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் தான் போடுவாங்க. ஒன்று இந்த கொங்கு வேளாளரில் இவரை போடுறாங்க, இல்லைன்னா நாடாரில் அவங்கள போடணும். அது ஒரு மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கும் கணிப்பு. அதில் தான் அவரை மந்திரி ஆக்கணும்னு நினைக்கும் போது அவர் இல்லை, நான் வந்து இன்னும் 2 வருஷம் 26 வரை நான் இங்கே தலைவராக இருக்க தான் விரும்புகிறேன்னு அவருடைய கருத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவராக கேட்டு வாங்கிட்டு வந்ததாக தான் செய்தி வந்திருக்கு. ஓகே. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் growth தான் இருக்கணும், இயற்கையான ஒரு வளர்ச்சி இருக்கணும். நீங்கள் சும்மா செயற்கையாக இல்லாத பொருளான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணி ஓட்டு வந்துடுவீங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒழுங்காக அதிமுகவோட போய் கூட்டணி சேருங்க. நீங்கள் மைனர் பார்ட்னர் ஒத்துக்குங்க. நீங்கள் மெஜாரிட்டி பார்ட்னர்லாம் சொல்லிக்கிட்டு இது பண்ணாதீங்க. தமிழ்நாடு களம் வேறு, நாங்கள் தான் பெருசு, அதிமுக சின்னதுன்னா அந்த கதையில் 11 இடத்துல டெபாசிட் போச்சுல்ல உங்களுக்கு. போச்சு. அதிமுகவுக்கு 7 இடத்துல போயிருக்கல சார். அதிமுகவுக்கு 7 இடம் போச்சு. நீங்கள் நான் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் இதுன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகம் 10-11 இதில் போயிருக்குல்ல உங்களுக்கு. 13 தொகுதிகளில் 2வது இடம் சார். அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டாங்களே சார் பாஜக கூட்டணி. அதை நீங்கள் அசம்பிளியில் கணக்கு போடுங்க. 82 இதில் முன்னாடிங்கிறாங்க. 82 தொகுதியில் 2ஆம் இடம்னு சொல்கிறாங்க பாஜக. அப்போ மீதி 166 154 தொகுதி இருக்குல்ல, அதில் யார் 2வது இடம்? அதிமுக. அப்போ என்ன நீங்கள் வந்துட்டு நாங்கள் தான் பெருசுன்னு ஒரு செயற்கையாக ஒரு இதை உருவாக்காதீங்க. இணையதளமே உங்களுக்கு குட்டிச்சவராக போகுது. உங்கள் இணையதளமே உங்களுக்கு எதிராக போக போகுது. நான் இணையதளத்தை இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஃப்ராடு பித்தலாடு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எதுக்கு நிர்மல்குமார் அங்கேருந்து போகும்போது உங்களை என்ன சொன்னார்? ஏன் வெளியில் வந்தீங்கிறதுக்கு 420 மலைன்னு போட்டார் ட்விட்டரில். அப்போ உங்கள் இணையதளத்தில் இருந்தவரே உங்களை என்ன சொல்கிறாரு? இப்படியெல்லாம் ஒரு பேர் வாங்கணுமா? கட்சியில் வந்து ஒரு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கி நீங்கள் அப்படி தான் முன்னுக்கு வரணுமே ஒழிய குறுக்கு வழின்னு எல்லாத்திலையும் போய் படக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே சார். 2026 ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு போகுங்கிறார் அண்ணாமலை. சாத்தியமா சார் அது? கூட்டணி ஆட்சி இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு வந்ததில்லை. இங்கே வந்து இந்த திராவிட இயக்கம்னு கொண்டு இது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, அதிமுகவுக்கு சரியான தலைமை இல்லை. அதிமுகவுக்கு எடப்பாடி வந்து அவருக்கு வந்து நம்ம திருப்பி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஸ்டாலினோட ஒத்து போய் கட்சியை நடத்திக்கிட்டு போகணுன்னு தான் அவர் நினைக்கிறார். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஸ்டாலினை கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மாதிரி தான் எனக்கு தெரியும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன்படிக்கையா? ஆமாம், சமாதி வைக்கும்போது ரகசிய உடன்படிக்கையா இல்லையா? கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கும்போது எடப்பாடிக்கு எதிர்த்தாரு தானே. எடப்பாடி எதிர்த்தாரு. அதுக்கு கோர்ட்டுக்கு போய் தானே சார் வாங்கிட்டு வந்தாங்க. ஹைகோர்ட் நள்ளிரவில் கோர்ட்டு கூடி அப்படிதான் சார் வாங்கிட்டு வந்தாங்க. சொல்லிட்டேன். கோர்ட்டில் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மெரினாவை மைதானமாக்க இது சுடுகாடாக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அப்படி சொன்ன ஹைகோர்ட்டே திரும்பி கருணாநிதிக்கு கூட எதுக்கு சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? அதாவது எந்த ஒரு கோரிக்கையும் நீங்கள் அரசாங்கத்தில் தான் வைக்கணும். அரசாங்கம் அது நிராகரித்தால் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும். எடப்பாடி நிராகரிச்சார், அதனால தான் கோர்ட்டுக்கு. எவ்வளோ நேரத்தில் நிராகரிச்சாரு? 1 மணி நேரத்தில் நிராகரிச்சாரா இல்லையா? 1 மணி நேரத்தில் யாராச்சும் கொடுக்குற கோரிக்கையை நிராகரித்த சரித்திரம் இருக்கானவர். ஸோ இவங்க ஸ்டாலின் கேட்டார், சரி நீங்கள் நான் உங்களுக்கு சமாதி கொடுத்தேன்னா அதிமுகனே நீ அடித்து கொண்டு வருவான்னு எடப்பாடி. அதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார்? நீங்கள் கொடுக்க வேணாம், நாங்கள் ஒரு கோரிக்கையாக கொடுக்குறோம், அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி என் கையில் கொடுத்துக்க, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். ஓகே. உடனே அவர் சரின்ட்டார். உடனே அடிச்சுட்டு போனாங்க, கையில் கொடுத்தாங்க. துரைமுருகனா வரும் 1 மணி நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு, தள்ளுபடி பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி. அப்போ அவர் வந்து துணை போயிருக்காரா இல்லையா? ஸ்டாலினுக்கு சமாதி விஷயத்தில் துணை போனாரா இல்லையா? 1 மணி நேரத்தில் எதுக்கு நீங்கள் வாங்கி வச்சிருக்க வேண்டியது தானே? இல்லை, எல்லாமே இல்லை. அங்கே வந்து உங்களுக்கு இதாகிடுச்சுன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சமாதி வந்திருக்குமா?
100 டூப்பு ஜெயலலிதா சமாதி கேஸெல்லாம் இருந்ததான். அதற்காகத்தான் அவர் கையெழுத்து போட்டாங்க. அதுவும் ஏமாத்து உலகமாக ஏமாற்ற வேலை. ஜெயலலிதா சமாதியெல்லாம் புண்டிச்சாச்சு, புதைச்சாச்சு, திரும்பி தோண்டி வேறு இடத்துல வையுன்னு சொல்லுவானா? யாராவது சொல்லுவாங்களா? இப்படி ஊரை ஏமாற்றி ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒன்றாக சேர்ந்து போடப்பட்ட வேஷத்தின் விளைவு தான் கருணாநிதி சமாதி. அதுக்கப்புறம் முதலமைச்சருங்கிற முறையில் இவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து அந்த பங்களா கொடுத்துருந்தாங்க. எதிர்கட்சியாகி தலைவராகி எனக்கு அந்த பங்களா வேணும்னா உடனே கொடுத்தாரா இல்லையா? ஏன் கொடுத்தாரு? இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போவும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே நிறைய வழக்குகள் வருவதற்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கொடுத்துட்டான், லஞ்ச ஒழிப்புத்துறை. இவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டுருவேன், நான் சொல்கிறத கேளுங்கிறாரு. எல்லாம் வாய மூடிக்கிட்டு தலையாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது அதிமுக. இந்த பக்கம் பிஜேபி வந்தீங்கன்னா அது அதை விட கேவலமான விஷயம். ஒன்றுமே இல்லாமல் நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் செல்வாக்கு, எனக்கு தான் செல்வாக்குன்னு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையான இது வேணும் இல்லை? உங்களுக்கு உண்மையான செல்வாக்கு இருக்கணும் இல்லை? உண்மையான செல்வாக்குங்கிறது உங்களுக்கு நீங்களாக ஜோடிச்சுக்கிட்டு நிறைய எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறீங்க. ஆனால் அது ரியாலிட்டி இல்லைங்கிறீங்களா? ரியாலிட்டி கிடையவே கிடையாதுங்க. எத்தனை பூத்து இதுக்கு நீங்கள் ஆள் போட்டிருக்கீங்க? அண்ணாமலை டக்கர் தமிழ்நாட்டில் 234 இதுக்கு எல்லா பூத்து நீங்கள் இந்த தடவை பூத்தில் எத்தனை பூத்தில் இப்போ பிஜேபிக்காரங்க இல்லை? கர்நாடகாவிலேருந்து பூத்தில் உட்கார்றதுக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லை. அடிமட்டத்து தொண்டர்களையே நீங்கள் உருவாக்கலை, வெறும் தலைவர்களை தான் உருவாக்கியிருக்கீங்க. வரானா 5 லட்சம் கொடு, உனக்கு ஒரு இது நிர்வாகி செலவை பார்த்துக்க, இப்படி எல்லாம் சொல்லி தான் நீங்கள் ஆள் போட்டிருக்கீங்க. வந்தவன்லாம் ஒரு பொறுப்பை வாங்கிட்டு தலைவனாக வந்தான். தொண்டன் எங்கே? பிஜேபியில் தொண்டன் எங்கே? எங்கே பூத்தில் போய் உட்கார்ற தொண்டன் எங்கே சொல்லுங்கள்? கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் பாஜக போல, கிராஸ் ரூட் லெவல் வரை பாஜக போகவே இல்லை. இவங்க ஒரு சும்மா கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படிங்கிறது தான். அதனால தான் அதிமுகவும் இப்படி இருக்குது, பிஜேபி இப்படி இருக்குது. அதனால தான் திமுகவுக்கு இது கொண்டாட்டமாச்சு. சரி, இந்த 2 பேருக்கு இது இருக்கிறவங்கதாச்சும் ஒன்றா சேருங்கன்னா ஒன்றா சேர்ந்து வந்துடுவாங்க. அண்ணாமலை வந்து நான் தான் பெரிய ஆள், நான் எங்கள் கட்சி தான் பெருங்கு ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தானா பிஜேபிக்கு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு எப்படி வரும்? புரிஞ்சுக்கணும். 20 சீட்டு போன தடவை எம்எல்ஏ வாங்கினீங்க, அவ்வளோதான். இந்த தடவை வந்துக்கிட்டு நான் 82 சீட்டில் முன்னாடி வந்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தனியாக நின்றீங்க. எத்தனை கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டீங்க? ஓபிஎஸ் ஆளு உங்கள் பக்கம், டிடிவி தினகரன் குரூப்பு அமமுக உங்கள் பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் பக்கம், இன்னும் குட்டி தலைவர்கள் எத்தனை இந்த ஜாதி ஓட்டுக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஆள் வச்சுருந்தீங்க. யாதவாவுக்கு ஒரு குரூப் வச்சுருந்தீங்க, தேவேந்திர குல வேளாளர்னா அதுக்கு ஒரு குரூப் வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி ஜாதி ஓட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு இது பண்ணி வச்சுருந்தீங்க. இது வந்து பாஜகவுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் ஆகாதில்லை. அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு ரொம்ப ஓவர் கற்பனையில் இருக்கீங்க பிஜேபி அப்படிங்கிறது தான். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் நிலையை வந்து நாங்கள் பெரும்பாலானதில் ஆதரிக்கிறோம். ஆனால் மாநில பாஜகவின் பெரும்பாலான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பாக இருக்கோம். காரணம், இவங்க செய்கிறது எதுவுமே இதுக்கு ஒத்து வராது, மனசாட்சிக்கும் ஒத்து வராது. அதிமுகவுக்குள்ள என்ன சார் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க்கு இருக்குது. அந்த ஓட் பேங்கை சரியாக நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமைக்குரிய ஒரு தகுதி எடப்பாடிக்கு இல்லை. முன்னாடி நாங்கள் எடப்பாடியை ஆதரித்து பேசணும். காரணம் வந்து இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு, மற்றவங்க ஏன்னா சசிகலாவையும் டிடிவியும் நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அவர்கள் பொருத்தமானவர்கள் இல்லை. ஓகே, அவர்களுக்கு பேர் கெட்டு போச்சு, அவர்கள் நல்லவர்களும் இல்லை, அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. பன்னீர்செல்வம் அப்பாவி, ஓபிஎஸ் அவரால் பண்ண முடியாது. எடப்பாடி பண்ணுவாருன்னு நினைச்சா தொண்டர்களை விட்டு வெறு தூரம் விலகி இருக்காரு. இல்லை, நிர்வாகமே செய்ய தெரியலை எடப்பாடிக்கு. இவரெல்லாம் எப்படி ஏற்றுக்குவாங்க? நாங்கள்லாம் இதில் நான் எம்ஜிஆர் நிர்வாகத்தை பார்த்தவன், ஜெயலலிதா அவர்கள் நிர்வாகத்தை பார்த்தவன், எனக்கெல்லாம் அது கருணாநிதி நிர்வாகத்தை பார்த்தவன், இன்றைக்கி ஸ்டாலின் நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணும்போது நீங்கள் நிர்வாகத்துக்கே வந்து உங்களுக்கு திறமையே கிடையாது. அதனால் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்துடலாம். எடப்பாடி தான் தடையாக இருப்பார். இப்போ எல்லாருமே இதாகிட்டாங்க. ஆனால் சசிகலா அண்டு டிடிவி தினகரனை தவிர அவங்கள விளக்கிட்டு மற்றவங்களெல்லாம் ஒன்று சேர்த்திங்கன்னா அதிமுக பலம் பெறும். ஆனால் நல்ல தலைமை வேணும். எடப்பாடிக்கு தலைமைக்குரிய திறமை இல்லைங்கிறது தான். நல்ல மனுஷன் எடப்பாடி, நல்ல மனிதர், அப்பாவி சார். ஆட்சி நடத்தியிருக்காரு சார் 4.5 வருஷம். இல்லை இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஆட்சி நடத்தியிருக்காரு சார் எடப்பாடி. ஆட்சி நடத்துறது வேற, திறமைசாலிங்கிறது வேற. அதனால
வேறு ஒரு நல்ல தலைமை வந்து இந்த இவங்கெல்லாம் அது ஒன்றுக்கு ஒன்றாங்கன்னா தான் உண்டு. இல்லைன்னா அதிமுகவுக்கு வந்து தலைமை சரியில்லைன்னா செல்வாக்கு இருந்தும் இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவியாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் குறித்து பேசியதுக்கு நன்றி வரராஜன் சார். நன்றி.